ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த சண்டே செம்ம சூப்பராக போச்சு. வாழை இலையிலேயே ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷான கிளி மீன், வெலை மீன் எல்லாமே வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே பீச் ஓரத்தில் வாங்கினது. மார்னிங் எந்திரிச்சோடனே நுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் சைட் போக ஆரம்பிச்சிட்டோம். சாட்டர்டே மார்னிங் இது வந்து நம்ம ஹார்பர் பீச் போனோம்னா அங்கே அவ்வளோ சூப்பராக செம்மையாக நிறையா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மார்னிங் எந்திரிச்சோடனே ரொம்ப வெயில் இல்லை, நல்லா காற்று கொஞ்சம் இருந்தனால ரொம்ப வெயில் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங்காக நொங்கு பத்தினி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மார்னிங் ஃபாஸ்ட்டாக போயிருந்தனால ரோடும் அவ்வளோ ஃப்ரீயாகவும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது சம்மர் எண்ட் ஆனனால எல்லா இடத்துலையும் அவ்வளோ உப்பை வந்து சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாங்க. ஃபைனலாக ஹார்பர் பீச்சும் ரீச் ஆயாச்சு. அங்கே பார்த்தா சொன்னால நிறைய கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஃபிஷ்ஷு வாங்குறக்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. மார்னிங் 8 o'clock கிட்ட போனாலே தெரியும் நம்மளுக்கு இங்கே நல்ல ஏலம்லாம் விடுவாங்க. நிறைய பெரிய சைஸ் ஃபிஷ்லேருந்து சின்ன ஃபிஷ் வரை நிறையா இருக்கும். அங்கே ஸ்டார் ஃபிஷ் மண்ணிலே இருந்துச்சு. அப்படியே அதை தண்ணியில் கழுவிட்டு எடுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பட்டுக்குட்டிக்கு அதுக்கு மேலே குஷி. அம்மா எனக்கு ஸ்டார் ஃபிஷ்ஷை கொடுத்துருங்க, நீ நொங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து பஃபர் ஃபிஷ் சொல்லுவாங்க. முள்ளு அஞ்சனா குட்டி. ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி கூர் போட்டு வச்சிருந்தாங்க. நாங்கள் இவங்க கிட்ட தான் கூர் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. மீன் கிடைக்குமா ரெடி? அது இவங்க பிடிச்சி போட்ட மீன் வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஃபிஷ் இல்லைனாலுமே ரொம்ப மீடியம் சைஸ் ஃபிஷ்லேருந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக தான் இருக்கு. இதான் பேரட் ஃபிஷ் ரெடி. ஆமாப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வந்து. இதை மட்டும் தனியாக வைக்கணுமா, என்ன செய்யணும் தெரியல. நண்டு இருக்காயா? வெயிட்லாம் மெஷர் பண்ண மாட்டாங்க, கூராக வச்சுருக்கதை அப்படியே வாங்கிடலாம். 350 கிட்ட வந்துடுச்சு. இவங்க பக்கத்துலேயே க்ளீன் பண்ணி தரவங்களும் இருப்பாங்க. ஜெல்லி ஃபிஷ் வந்து ஃபஸ்ட் டைம் முத்துநகர் பீச்சில் லைவாக பார்த்தேன். இங்கே பார்த்தா ஹார்பர் பீச்சில் இந்த ஃபிஷ் பிடிச்சிட்டு வரதுலேயே வரும் போல் அந்த ஃபிஷ் எல்லாம் செத்து கிடந்துருச்சு நிறையா. பீச் என்ட்ரன்ஸில் அவ்வளோ க்ரௌடு, நிறையா மீன் வாங்குறவங்களாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி செல்லர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஏலத்தில் வாங்கினோம்னா இன்னும் நம்மளுக்கு ரேட் சீப்பாகவே கிடைக்கிது. ஃபிஷ் மார்க்கெட் இல்லை நம்மளுக்கு ரோட்லலாம் வாங்கிட்டு வரதை விட இங்கே வந்து நல்லா ரேட் சீப்பாகவும் இருக்குது. க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுக்கவும் செஞ்சிடறாங்க. கொண்டு போவாங்க. போகலாம். எவ்வளோ மூப்பு எடுத்து வச்சுருக்காங்க பாரு. நெக்ஸ்ட் இந்த பனிமாதா கோயில் ஃபங்க்ஷன் வந்துடும். செம்ம க்ரௌடாக சூப்பராக இருக்கும் இந்த ரோடே ஜேன்னு. அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் மசாலாலாம் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும் போதே முழு மீனாக வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா கீரியும் கொடுத்துருவாங்க. கீரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லா மசாலாவோட எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். நான் வீட்டிலே இருக்க மசாலா பொடி மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். சீரகத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி ஆட் பண்ணுவேன். செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஃபிஷ்ஷு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கு நல்லா 2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். கரம் மசாலா நல்லா 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணணும். பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறேன்னா கரம் மசாலாவும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல். தூள் உப்பு நல்லா 2 ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா காரத்துக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிஷ்ஷோட ரா ஸ்மெல் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கட்டாயமாக ஆட் பண்ணிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காமல் நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி அரைச்சி ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா அப்போ தான் நல்லா ஒட்டி இருக்கும், கோட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டேன். இதுக்கு நல்லா ஒரு லெமன் கிட்ட ஆட் பண்ணிடணும். ஃபுல்லாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ இந்த மசாலாவோடையே நம்ம கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மசாலாவை சூப்பராக மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளோட ஃபிஷ்ஷோட உள்ள வரை நம்மளுக்கு மசாலா நல்லா கோட்டாகி இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணும்போது ஒரு பஜ்ஜி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும் நம்மளுக்கு. இதை நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுவேன், ஃபுல் ஆயில் ஃப்ரை பண்ணவே மாட்டேன். தவா ஃப்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆயில் ரொம்ப குடிக்காம நம்மளுக்கு ஃபிஷ் மட்டும் சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை சாட்டர்டேவே நம்ம மார்னிங் வாங்கி வச்சிட்டோம்னா இதெல்லாம் மேக்னேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் சாப்பிட்றலாம். 4 ஹார்ஸ்க்கு மேலே நல்லா மசாலா ஊறி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உள்ள எசன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இறங்கியிருக்கும். மசாலா தடவி 2 kgs கிட்ட இருக்குன்றதுக்காக பாதி இதை ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டுட்டு பாதி இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம ரிமைனிங் மசாலாவை எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துடும் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து. ஃபிஷ் ஃப்ரை சாதாரணமாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறதை விட வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே தெரியாது. நான் ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷே சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வாழை இலையில கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு. அந்த வாழை இலையே நிறைய ஃப்ளேவர் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லே வராது. ஸோ நான் பாதி இதை வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து வாழை இலையில ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன். அதுதான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். பாப்புக்குட்டிக்கு ரொம்ப கம்மியான மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணி தனியாக ஃபிஷ் எடுத்து வச்சுருப்பேன், ரொம்ப முள்ளே இல்லாத மாதிரி. அவள் கொஞ்சம் உரைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருவா. இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கனால ரொம்ப உரப்பே இருக்காது. பாப்பா 1+ இருக்கும்போதே பாப்பாவுக்கு வந்து ஃபிஷ்ஷில் லைட்டாக உப்பு, சீரகம், பெப்பர் மட்டும் போட்டு கொடுத்தோம்னாலே இட்லி பானையில் வேக வச்சு கொடுப்பேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவளுக்கு. இட்லி பானையிலே அவிச்சு நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷை மசால் தடவி நம்மளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். தக்காளியே போடாமல் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 10 கிட்ட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்குவோம். சீரகம் நல்லா குளிர்ச்சி நம்மளுக்கு. பெருஞ்சீரகம் இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பைசினஸ்க்கு 2 சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் வந்து ஆல்ரெடி ஃபிஷ் தலையை மட்டும்தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதிலே நான் நல்லா வந்து மசாலா வேறு ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் கிட்ட மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து தக்காளியே போடாமல் வைக்கிறதுக்கு நம்ம புளி தான் வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டேன். ஸோ புளி ஊறி இருக்கிறனால செம்மையாக நம்மளுக்கு புளியோட இதுவும் சாறு ரெடி ஆகிடுச்சி. ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சைடில் ரெடி பண்ணியாச்சாச்சு. இப்போது மீன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். மீன் குழம்புனாலே நான் மண்பானையில் தான் செய்வேன், அதுதான் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. மண்பானை நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். நல்லெண்ணெயில் குழம்பு வைக்கும்போது இன்னும் சூப்பரான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். அதில் குட்டி குட்டியாக இருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்மள அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிடணும். புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையானதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் விட்டு நல்லா குழம்பு பிரிஞ்சு வரும்போது தான் நான் கடைசியாக குட்டி குட்டியாக இருக்க தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சைட்லேயே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இங்கிட்டு நம்மளோட வாழை இலை மீன் வறுவலுக்கு உள்ளே என்னென்னலாம் ஸ்டஃபிங் பண்ணணுன்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகா பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ண பிறகு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையையும் ஆட் பண்ணிக்கணும். அதை விட நம்மளோட வதக்கின வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆனியன்ஸு, லெமனு அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஹீட் ஆக உள்ளே இருக்க இலை எல்லாமே கருக தான் செய்யும். ஸோ நம்ம உள்ளே இருக்க இலையை நம்ம திருப்பி வச்சு கட்டணும். வாழை இலையை நம்ம ஹீட்டில் வைக்கும்போது கருகும், அந்நேரம் அப்போ தான் நம்மளுக்கு மீன் எதுவும் கீழே உழுகாது. ஸோ நான் 2 வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம அந்த வாழை இலையை அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். நல்லா ஆயில் ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அதிலே ஹீட்லேயே நல்லா வற்றி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தக்காளியே ஆட் பண்ணாமல் மீன் தலையெல்லாம் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வாழையில பார்த்தா நல்லா பெருசாக தெரியும். இது திரும்பி திருப்பி வைக்கும் போது நல்லா குட்டியாக சுருங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம நூல் ஆட் பண்ணோம்னா நூல் பிஞ்சே வந்துடும் ஹீட்டில். ஸோ நீங்கள் வாழையில வாங்கினீங்கன்னா வாழை நாரும் கேட்டு வாங்குங்க குட்டி பீஸாக. கேட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த நூலில் வாழை இலையை கட்டினோம்னா அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக கிழிஞ்சிரும். இந்த வாழை நாராது கொஞ்சம் நேரமாக நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். நல்லா 2 வாழை இலை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணாதான் நம்மளுக்கு முள்ள இருக்க மீன் வந்து கீழே உழுகாமல் இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி அதே மாதிரி குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கருக்கும். அந்த இது வந்து அடுப்பை அந்நேரம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாழை இலை வந்து ரொம்ப கருகாமையும் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம்னா வாழை இலை வேகமாக வந்து நம்மளுக்கு கருகி கிழிஞ்சிரும். வாழை இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வேற விட ஆரம்பிக்கும். நம்ம இது மாதிரி 2 லேயர் இலை வைக்கலைன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிழிஞ்சோடனே நம்மளுக்கு ஃபிஷ்ஷும் சேர்ந்து கீழே விழுந்துடும். நம்ம இந்த மாதிரி திருப்பும் போதெல்லாம் நம்ம நல்லா பெரிய வாழை நாராக வாங்கி கட்டினோம்னா இன்னும் கிளியாமே இருக்கும். அந்நேரம் அப்படியே வாழை இலையிலேருந்து அப்படியே தண்ணியாகவே நம்மளுக்கு வடியும். வாழை இலையில இருக்க தண்ணி சத்தே அவ்வளவும் வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி வச்சு தான் ஓப்பனே பண்ண முடியும். செம்ம சூடாக இருக்குது. ஹோட்டலில் ரெடி பண்ணுற அதே ஃப்ளேவர் மாதிரி நம்மளும் வீட்டில் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கூட வேலை இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம. அப்படியே ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நம்ம பச்சையாக வச்சுருந்த வெங்காயம் கூட அவ்வளோ சூப்பராக செம்மையாக குக் ஆகிடுக்கு. ஃபிஷ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். ஃபிஷ் சூப்பராக வெந்திருக்கு. ஆவி பறக்க பறக்க இருக்குது. நம்ம நார்மலாக வச்ச ஆனியன்ஸே நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோ ஹீட்டு. இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் குக்கான ஃபிஷ் வந்து. ஆஹா, செம்ம குக்கு. மசாலா ஸ்டஃபிங்ஸோடு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கின அதே ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சீப்பாக நம்ம ஈஸியாக வாழை இலையில் ஃபிஷ் சாப்பிடலாம். செம்மையாக நம்ம கறியெல்லாம் வேக வச்ச மாதிரி சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் சண்டே லன்ச் இதுதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.